வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன். இப்போ என்ன பார்க்கணும்னா மேத்தமெட்டிக்ஸ் 4ல் சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் ஐஜர்மலி ப்ராப்ளம்ஸில் காஸ் எலிமினேஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். இது வந்து 4x4 மேட்ரிக்ஸ் பார்த்துங்க. 1 2 3 4 ரோ இருக்குது, 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 4 காலம் 4 ரோ 4 காலம்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா x4 வரை இருக்கா, அதனால் 4x4 காலம்ஸ் இருக்குது. இந்த மெத்தடில் வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம், கண்டிப்பாக உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் பேப்பரில். வாங்க நம்ம சம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம காஸ் எலிமினேஷன் மெத்தட் என்னென்னு கேட்டோம்னா, நம்ம என்ன பண்ணணும்னா பார்த்துக்கணும், நடுவில் பிரிச்சுக்கணும். கிட்டத்தட்ட நம்ம நடுவில் பிரிச்சுக்கணும். இதை விட்டு இந்த வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ ஃபுல்லாக என்ன ஆகணும், ஜீரோவாக மாற்றணும். நம்ம இந்த வேல்யூ பார்த்தீங்களா, அது x1 x2 x3 x1 x2 x1 இந்த மாதிரி இது ஃபுல்லாக நம்ம ஜீரோ வேலையை மாற்றணும். அது பிரிக்க தான் நடுவில் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்குள்ளே இருக்க எல்லா வேலையும் என்ன பண்ணணும், நம்ம ஜீரோவாக மாற்றணும் கம்பல்சரியாக. இங்கே 3 வேல்யூ, இந்த 2 வேல்யூ, இங்கே 1 வேல்யூ. இந்த அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸை நம்ம ஜீரோவாக மாற்றணும். இதுக்கு பேர் தான் காஸ் எலிமினேஷன் மெத்தடு. அதான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே 5 இருக்குது, இது எப்படி ஜீரோவாக மாற்றணும்னா, இந்த 1 5ஆல் மல்டிபிள் பண்ணி இந்த 5 மல்டிபிள் பண்ணி ஜீரோ ஆக்கலாமா? அதே மாதிரி இங்கே அதே 1 தான் இருக்குது. இந்த 1 5ஆல் மல்டிபிள் பண்ணி இந்த 5 சப்ராக்ட் பண்ணால் ஜீரோ ஆக்கலாமா? அதே மாதிரி இந்த 1 5ஆல் மல்டிபிள் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு இந்த ரோ 5ஆல் மல்டிபிள் பண்ணி ஜீரோ ஆக்கலாமா? அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே 5 இருக்கா, 5 1 1 1 1 இருக்கா, அந்த 1 1 1 இப்படி எழுதிட்டேன். அடுத்து 1 7 1 1 இருக்கா, 1 7 1 1 எழுதிட்டேன். அடுத்து 1 1 6 1 இருக்கா, 1 1 6 1 எழுதிட்டேன். அடுத்து 1 1 1 1 1 1 எழுதிட்டேன். இந்த x1 x2 x3 போல ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக x1 x2 x3 x4 எழுதிட்டேன். அடுத்து இங்கே ஈக்குவல் இருக்குது, ஓகேங்களா? இங்கே ஈக்குவல் போடுறேன் நான், இங்கே ஈக்குவல் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல 4 12 -5 6 12 வெளியே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ்லாம் ஏன்னு வச்சுக்கிறேன், இது எக்ஸ்னு வச்சுக்கிறேன், இது ஈக்குவல் பின்னு வச்சுக்கிறேன். இது ஏ மேட்ரிக்ஸ், இது எக்ஸ் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ். இந்த ஃபார்மில் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏ கமா பின்ற ஃபார்ம் கொண்டு வர போகிறேன். ஃபஸ்ட்டு நான் மேட்ரிக்ஸை என்ன பண்ண போகிறேன்னா, ஏ கமா பி பார்த்துக்கோங்க. 5 1 1 1 4 1 7 1 1 12 1 1 6 1 -5 1 1 1 4 -6 இந்த மாதிரி ஃபார்மில் கொண்டு வந்துட்டேன் நான். இப்போ நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன் நான். இப்போ இந்த வேல்யூ நான் பிரித்து காமிச்சிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கோடு போட்டு, ஓகேங்களா? இந்த ஃபார்மில் இருக்குது. இதை தான் நான் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நம்ம இது ஃபுல்லாக நான் ரோ 1 வேல்யூ தான், இது ஃபுல்லாக என்னது ரோ 1 வேல்யூ, ரோ 1 ரோ 1 ரோ 1 ரோ 1 ரோ 1 ரோ 2 ரோ 2 பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக ரோ 1 வேல்யூ, ரோ 1 ரோ 1 ரோ 1 ரோ 1 ரோ 2 ரோ 2 ரோ 2 ரோ 2 ரோ 2 ரோ 3 ரோ 3 ரோ 3 ரோ 3 ரோ 3 இப்போ ரோ 4 ரோ 4 ரோ 4 ரோ 4 ஆர் ரோ 4. அது இந்த ஃபுல் வேல்யூனது ரோ 1, இந்த ஃபுல் வேல்யூனது ரோ 2, இந்த ஃபுல் வேல்யூனது ரோ 3, இந்த ஃபுல் வேல்யூனது ரோ 4, ஓகேங்களா? இதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க சம்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 5 இருக்கா, இந்த 5 நான் ஃபஸ்ட்டு நான் அப்படியே எழுதிக்கிறேன். எங்கள்கிட்ட எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 1 1 1 4 இருக்குது, ஓகேங்களா? நான் பிரிச்சுக்கிறேன் பேக்கெட்டை. இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரோ 2 இந்த 5 மல்டிபிள் பண்ணலாம். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ரோ 2 gives 5 ரோ 2 மைனஸ் ரோ 1. புரியுதா உங்களுக்கு? இந்த 5 ரோ 2 மாட்டி 5 ரோ 1 மல்டிபிள் நான் வே பண்ண போகிறேன். அதுமாதிரி ரோ 3 இருக்கா, ரோ 3 gives 5 ரோ 3 மைனஸ் ரோ 1. அதுமாதிரி ரோ 4, இதான் ரோ 4 அதே பண்ண போகிறேன். ரோ 4 gives 5 ரோ 4 மைனஸ் ரோ 1. உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த ரோ 2 5ஆல் மல்டிபிள் பண்ணி இந்த ரோ 1 ரோ 5ஆல் சப்ராக்ட் பண்ண போகிறேன். இந்த ரோ 2 5ஆல் மல்டிபிள் பண்ணி ரோ 1 -5 சப்ராக்ட் பண்ண போகிறேன். இந்த ரோ 4 5ஆல் மல்டிபிள் பண்ணி ரோ 1 சப்ராக்ட் பண்ண போகிறேன். அதான் எழுதி வச்சுக்கிட்டேன். பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரோ 2 இருக்கா, ஃபஸ்ட்டு அதே எப்போ நம்ம பண்ணுறதான் கிட்ட அது கால்குலேட்டர் எடுத்தாச்சு. இப்போ இங்கே 1 இருக்கா, இங்கே ஃபஸ்ட்டு 5 இருக்கா, 5 ஃபஸ்ட்டு 5 கால்குலேட்டர் மல்டிபிள் பண்ணிட்டேன். அடுத்து ரோ 2 இருக்கா, ரோ 2 ஃபஸ்ட்டு ரோ 2 இங்கே 1 இருக்கா, அப்போ இன்ட்டு 1 பண்ணிட்டேன். இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் ரோ 1 என்ன இருக்குது, 5 இருக்கா, 5 ஆன்சர் 0 வந்துருச்சா. நான் இங்கே என்ன போட்டுக்கிறேன், நான் 0 போடுறேன். நானும் 0 போடுறேன். இது முடிச்சா சரி டிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது முடிச்சாலும் டிக் பண்ணிக்கோங்க, அப்போ குழப்பாது உங்களுக்கு. இப்போ அங்கே 5 இருக்கா, 5 இன்ட்டு ரோ 2 போட்டுருக்கா, ரோ 2 இது முடிச்சா என்ன 7 இருக்கா, 7 இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் ரோ 1 இருக்கா, ரோ 1 இங்கே தான் இருக்குது 1 இருக்கா, 1 ஆன்சர் நமக்கு 34 வந்துருச்சா. அப்போ
34. இது முடிச்சு அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே 1 இருக்கா பார்த்துக்கோங்க. 5 இருக்கா 5 இன்ட்டு இங்கே 1 இருக்கா 1, இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ், இங்கே ரோ 1 இருக்கா. அப்போ ரோ 1 இருக்குங்கிட்ட 1 மேலே 1 தான் இருக்குது. ஆன்சர் என்ன இருக்குது 4 வந்திருக்கு 4. இப்போ இதையும் முடிச்சாச்சா, இதையும் டிக் பண்ணிட்டேன் நான். அடுத்து இங்கே ரோ 2 என்ன இருக்குது இப்படி 5 இருக்கா 5 இன்ட்டு ரோ 2 என்ன இருக்குது 1 இருக்கா 1, இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ் மைனஸ், இங்கே ரோ 1 இருக்கா ரோ என்ன இருக்குது 1 இருக்கா 1, ஆன்சர் வந்து 4 வந்துருச்சா 4. அப்போ இங்கே இதையும் டிக் பண்ணியாச்சு. அடுத்து எனக்கு ரோ 2 இருக்கா பார்த்துக்கோங்க. இங்கே 5 இருக்குது 5 இன்ட்டு ரோ 2 என்ன இருக்குது 12 இருக்கா 12, இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ், ரோ 1 இருக்கா ரோ என்ன இருக்குது 4 இருக்கா 4, ஆன்சர் எனக்கு 56 வந்துருச்சா 56. ஓகேங்களா, இது முடிச்சாச்சு. அடுத்து ரோ 3 பார்க்க போகிறேன். இப்போ ரோ 2க்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணோமோ அது ஃபுல்லாக நம்ம ரோ 3க்கும் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே ரோ 3 இருக்கா பார்க்க, மேலே ரோ 2 முடிச்சாச்சு. ரோ 3 எனக்கு 5 இருக்கா 5 இன்ட்டு ரோ 3 என்னென்ன இருக்குது முதல் வழி 1 இருக்கா 1 மைனஸ் ரோ என்ன இருக்குது 5 இருக்கா 5, ஓகேங்களா 5 இருக்கா 5, ஆன்சர் 0 வந்துருச்சா. அப்போ என்னது 0. ஓகேங்களா, அடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ முடிச்சாலும் டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே 1 இருக்கா பசங்க 5 இருக்கா 5 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அது இன்ட்டு ரோ 3 இருக்கா ரோ 3 என்ன இருக்குது 1 இருக்கா 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ் போட்டேன். இங்கே ரோ 1 இருக்கா ரோ 1 எனக்கு 1 தான் இருக்குது 1 போட்டால் 1 போட்டாச்சு. ஆன்சர் எனக்கு 4 வந்திருக்கு 4 போட்டேன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வரையும் டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து 6 இருக்கா ஓகே இங்கே 5 இருக்கா 5 இன்ட்டு ரோ 3 என்ன இருக்குது 6 இருக்கா 6 மைனஸ் ரோ என்ன இருக்குது 6 மேலே 1 இருக்கா 1, ஆன்சர் வந்துச்சு 29 வந்துருச்சு. ஓகேங்களா ஓகே, அடுத்து என்ன இருக்குது 5 இருக்கா பார்த்துக்கோங்க. இதையும் டிக் பண்ணிக்கிறேன். 5 இருக்கா 5 இன்ட்டு ரோ 3 என்ன இருக்குது வச்சிருக்க 1 இருக்கா 1 மைனஸ் ரோ என்ன இருக்குது மேலே 1 இருக்கா 1, ஆன்சர் வந்து 4 வந்துருச்சு 4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் நான். ஓகே, அப்போ இதே நான் டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து -5 இருக்கா ஓகே பார்த்துக்கோங்க. 5 இருக்கா 5 இன்ட்டு ரோ 3 இருக்கா ரோ 3 எனக்கு -5 இருக்கா -5, இப்போ இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ் ரோ 1 இருக்கா ரோ என்ன இருக்குது -5 மேலே 4 இருக்கா 4, ஆன்சர் வந்துச்சு -29 வந்துருச்சு 29 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே ரோ 4 வந்துச்சு. ரோ 4 என்னது அதே மாதிரி 5 ரோ 4 மைனஸ் ரோ 1 அதே ப்ராசஸ் தான். ரோ 4 என்னது அதே ரோ ப்ராசஸ் 5 ரோ 4 மைனஸ் ரோ 1. இப்போ இங்கே 1 இருக்கா ஃபஸ்ட்டு பாருங்கள் 5 மல்டிப்ளை பண்ணி இங்கே ரோ 4 இருக்கா அதனால் 1 மல்டிப்ளை பண்ணுறேன் இன்ட்டு 1, இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ் ரோ என்ன இருக்குது 5 இருக்கா 5, ஆன்சர் என்ன வந்துச்சு 0 வந்துருச்சா. அப்போ 0. ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்துக்கோங்க. திரும்பியும் இது டிப் பண்ணிக்கிறேன் நான். இங்கே 1 இருக்கா ஃபஸ்ட்டு 5 இருக்கா 5 மல்டிப்ளை பண்ணிட்டேன் இன்ட்டு 1, இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ் ரோ மேலே என்ன இருக்குது 1 இருக்கா 1, ஆன்சர் வந்துச்சு 4 வந்துருச்சா 4. ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பார்த்துக்கோங்க. இங்கே 5 இருக்கா 5 இன்ட்டு இங்கே 1 இருக்கா 1 மைனஸ் ரோ என்ன இருக்குது 1 இருக்கா 1, இப்போ ஆன்சர் என்ன வரும் 4 வரும். ஓகேங்களா, திரும்ப இங்கே 4 இருக்கா அடுத்து பாருங்கள். இதையும் டிக் பண்ணிக்கிறேன் நான். அடுத்து 4 இருக்கா 5 இருக்குது 5 இன்ட்டு ரோ 4 இருக்குது ரோ 4 என்ன இருக்குது இங்கே 4 ரோ 4 எனக்கு 4 இருக்கா 4 மைனஸ் ரோ என்ன இருக்குது 1 இருக்கா -1 அப்படி போட்டாச்சு. மைனஸ் தப்பாக போட்டேன் பார்த்துக்கோங்க. -1 என்ன வந்திருக்கு 19 வந்திருக்கு 19. அடுத்து இங்கே பார்த்துக்கோங்க டிப் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன வந்திருக்கு 5 இருக்கா 5 இன்ட்டு ரோ 4 இருக்குது ரோ 4 என்ன இருக்குது -6 -6 மைனஸ் இருக்கா மைனஸ் ரோ என்ன இருக்குது 1 4 இருக்கா 4, இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு -34. ஓகே, நமக்கு என்ன சொன்னேன் காஸ் எலிமினேஷன் பார்த்தோன்னா இங்கே ஃபுல்லாக நம்ம 0 கொண்டு வரணும்னு சொல்லிட்டேன். இப்போ நான் இந்த 3 0 கொண்டு வந்துட்டேன். அடுத்த 2க்கும் 0 கொண்டு வரணும். கண்டிப்பாக நான் இந்த 2 0 கொண்டு வர போகிறேன் நான். ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்த 1 0 கொண்டு வந்துடுவேன் நான். ஓகேங்களா, இந்த நடு செக்ஷனை பொறுத்து போல் இதை தவிர்த்து இந்த மொத்தம் எல்லாருக்குமே 0 கொண்டு வரணும். ஓகேங்களா, மறந்துடாங்க. இப்போ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ இதையும் 0 ஆக்கணும் நம்ம. இதோட இதை 0 ஆக்க போகிறீங்கிட்ட பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற நான் அப்படியே எடுத்து வைக்கிறேன்.
5 1 1 1 4 ஓகேங்களா. இப்போ 0 34 4 நான் அப்படி அடிக்கிறீங்க 0 34 4 4 56 எழுதிட்டேன். இப்போ இங்கே 0 4 இருக்கா, இதில் அங்கே 0 மாற்றும், இங்கே 0 மாற்றும், இங்கே 0 மாற்றணும். அது என்ன பண்ணுறேன்னா ரோ 3 gives ஓகேங்களா 34 ரோ 3 -4 ரோ 2. 34 ரோ 3 மல்டி பண்ண போகிறேன், இந்த -4 ரோ 2 மல்டி பண்ண போகிறேன், அதான் பார்க்க போகிறேன் நான். ஓகேங்களா ரோ 3 ரெண்டுமே 0 ஆயிரம் கிட்ட. ஓகேங்களா இந்த வேல்யூ 0 ஆக்க போகிறேன், ரோ 3 தான். இப்போ ரோ 3 என்ன இருக்குது, இது ஃபுல்லாக ரோ 3 வேல்யூ உங்களுக்கு. இந்த வேல்யூ என்னது ரோ 3 வேல்யூ. ஓகேங்களா இந்த வேல்யூ என்னது ரோ 3 வேல்யூ. ஓகேங்களா இப்போ இங்கே 34 கால்குலேட்டர் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா கால்குலேட் பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம டைப் பண்ணி நினைக்கிறேன், அதான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே மட்டும் காமிச்சிங்க, கால்குலேட்டர் டிஸ்பிளே மட்டும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இங்கே 34 இருக்கா. ஓகேங்களா இப்போ நானும் 34 போட்டேன். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கா, அதெல்லாம் நான் இன்ட்டு போட்டுக்கிறேன். இங்கே ரோ 3 என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 0 தேவை கிடையாது நமக்கு. இங்கே 4 இருக்கா, 4 -4 இருக்கா, இங்கே 4 இருக்கா, 4 போட்டுக்கிறேன், ப்ராக்கெட் போட்டுக்கிறீங்க, மல்டிப்ளிகேஷன் இருக்கா. ரோ 2 என்ன இருக்குது நமக்கு, 34 இருக்கா, 34. ஆன்சர் 0 வந்துருச்சு. ஓகேங்களா அப்போ என்ன வந்து இதுவும் 0, இந்த ஆன்சர் 0 வந்துருச்சு. ஓகேங்களா அதை போய் டிக் பண்ணிக்கிறேன் நான். இப்போ அடுத்து என்ன இருக்குது பாருங்க, 34 இருக்கா, 34 இன்ட்டு இங்கே ரோ 3 என்ன இருக்குது, 29 இருக்கா, 29 -4 ப்ராக்கெட் பண்ணிக்கிறேன். இங்கே ரோ 2 என்ன இருக்குது, 4 இருக்கா, 4. ஆன்சர் என்ன வந்துருச்சு, 970 வந்திருக்கு. ஆன்சர் வந்திருக்கு 970 வந்திருக்கு. ஓகேங்களா அடுத்து பார்த்துக்கோங்க, இதையும் டிக் பண்ணிக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு 34 இருக்கா, 34 இன்ட்டு ரோ 3 என்ன வந்திருக்கு நமக்கு, 4 இருக்கா, 4 மைனஸ் இருக்கா, -4. இங்கே ரோ 2 என்ன வந்திருக்கு, 4 இருக்கா, 4. ஆன்சர் என்ன வந்திருக்கு, 120 வந்திருக்கு. ஓகேங்களா 120. இப்போ இதையும் டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து -29 இருக்கா, அதுதான் பார்க்க போகிறோம். 34 இருக்கா, 34 இன்ட்டு ரோ 3 என்ன வந்திருக்கு, ரோ 3 -29 இருக்கா, -29. அடுத்து எனக்கு மைனஸ் இருக்கா, -4 இன்ட்டு ரோ 2 என்ன வந்திருக்குங்கிறது நமக்கு 56 56. ஆன்சர் நமக்கு -1210. ஆன்சர் என்ன இருக்குது, -1210 வந்திருக்கு. இப்போ இது முடிஞ்சு. ஓகேங்களா இப்போ ரோ 3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து ரோ 4 நம்ம இங்கேயே 0 ஆக்காமல் டேட்டா அதே ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம. எப்படி ரோ 3 பண்ணணும், இங்கே 4 தான் இருக்குது, அதே தான். இப்போ ரோ 4 gives 34 ரோ 4 -4 ரோ 2. புரியுது உங்களுக்கு, இதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். இந்த 34 இதையும் பார்க்க பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்களா அதனால் சொல்கிறேன், இந்த 34 4 பண்ணி 4 34 0 ஆயிரும்ல, அதுக்கு தான் பண்ண போகிறோம் நம்ம. பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு 35 இதெல்லாம் ரோ 4 ரோ 4 ரோ 4 ரோ 4 ரோ 4 ரோ 4. ஓகேங்களா இப்போ 34 இருக்கா, 34 இன்ட்டு ரோ 4ஓட வேல்யூ என்ன இருக்குது, 4 இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க 4 மைனஸ் சார் பார்த்துக்கோங்க 34 இருக்குது, 34 இன்ட்டு ரோ 4 எனக்கு 4 இருக்கா, 4 மைனஸ் இருக்கா, -4 இருக்கா, 4. ரோ 2 என்ன இருக்குது, இங்கே ரோ 2 34 இருக்கா, அப்போ 34. ஆன்சர் 0 வந்துருச்சா. பசங்க ஃபஸ்ட்டு இதுவும் 0 இந்த 0 மாற்றிடணும் நம்ம. ஓகேங்களா அடுத்து திரும்பி பாருங்கள், 34 இருக்கா, 34 இன்ட்டு ரோ 4 இருக்கா, ரோ 4 என்ன இருக்குங்கிறது நம்ம 4 இருக்கா, 4 -4 ப்ராக்கெட் பண்ணிக்கிறேன். இங்கே ரோ 2 ரோ 2 என்ன இருக்குது, 4 இருக்கா, 4. ஆன்சர் என்ன வந்துடுது, 120 வந்துடுது. ஆன்சர் 120 வந்துடுது. ஓகேங்களா இப்போ அடுத்து பார்த்துக்கோங்க, திரும்பியும் இது முடிச்சு ரெண்டு டிக் பண்ணிட்டேன். அடுத்து 19 வந்துட்டேன் நான். 34 இருக்கா, 34 இன்ட்டு ரோ 4 இருக்கா, ரோ 4 எனக்கு 19 இருக்கா, 19 -4 ரோ 2 என்ன இருக்குது, ரோ 2 என்ன இருக்குது, 4 இருக்கா, 4. பாருங்கள் 19 -4 போட்டேன், ப்ராக்கெட்டில் 4 போட்டுக்கிறேன். ஆன்சர் என்ன வந்துடுது, 630 வந்துடுது. ஆன்சர் என்ன வருது, 630 வருது. இப்போ இதையும் டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்துக்கோங்க, இங்கே 34 இருக்கா, 34 இன்ட்டு ரோ 4 எனக்கு -34 இருக்கா, -34 இங்கே மைனஸ் இருக்கா, -4 இன்ட்டு ரோ 2 இருக்கா, ரோ 2 என்ன இருக்குது, இங்கே 56 இருக்கா, 56. ஆன்சர் -1380 வருது. ஆன்சர் என்ன வருது, -1380 வருது. ஓகேங்களா இப்போ முடிச்சாச்சு. நம்ம பார்த்துக்கோங்க, இங்கே 3 டைம் 0 ஆக்கிட்டோம், இந்த 2 டைம் இருக்கும். இப்போ இந்த ஒரு டைமை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 0 ஆக்க போகிறோம் கண்டிப்பாக. ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே எல்லாம் 970 120 இருக்குது. அதனால் ரோ 3யும் ரோ 4யும் 10 டிவைட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்களா ரோ 3யும் ரோ 4யும் 10 டிவைட் பண்ண 5 1 1 1 4. ஓகேங்களா இப்போ 0 34 4 4 56. இப்போ ரோ 3 gives ரோ 3 divided by 10, ரோ 4 gives ரோ 4 divided by 10. ஓகேங்களா
இப்போ 0 0 970 10 டிவைட் பண்ண 970 10 டிவைட் பண்ணால் வரும் 97 தான் வரும். 120 10 டிவைட் பண்ணால் வரும் 12 தான் வரும். 1 to 100 10 டிவைட் பண்ணால் வரும் -1 to 1 தான் வரும். 0 10 டிவைட் பண்ணால் 0 தான் வரும். 0 10 டிவைட் பண்ணால் 0 தான் வரும். 120 10 டிவைட் பண்ணால் 12 வந்துடும். 630 10 டிவைட் பண்ணால் 63 வந்துடும். -1380 என்ன பண்ணால் -138 வந்துடும். இப்போ என்ன பண்ணணும் 12 மட்டும் என்ன பண்ணணும் டிவைட் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ 97 இதால் மல்டிப்ளை பண்ணுவோம், இதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக 0 ஆக்கி இந்த எலிமெண்ட் 0 ஆக்கணும் கண்டிப்பாக நம்ம. ஓகேங்களா? நடுவில் வேல்யூ பார்த்தோன்னா இது ஃபுல்லாக 0 ஆக்கிட்டு இந்த 0 ஆக்கணும். இது ரோ 4 இப்போ ரோ 4 gives 97. ஓகேங்களா? ரோ 4 -12 அது 12 ரோ 3 97 ரோ 4 12 ரோ 3 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நம்ம. ஃபஸ்ட்டு எல்லா வேலையும் எழுதிக்கலாம் நம்ம. பார்த்துக்கோங்க, எல்லா வேலையும் எழுதிக்க போகிறோம் நம்ம. 5 1 1 1 0 34 4 4 0 0 97 12. ஓகேங்களா? 4 56 -121. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 97 ரோ 4 இருக்கா? இப்போ இங்கே 0னா 0 தான், பிரச்சனை கிடையாது. இங்கே 0னா 0 தான். ஓகே, இந்த 12 மட்டும் மாற்ற போகிறோம் நம்ம. இப்போ 97 இருக்கா? இதான் ரோ 4, இதான் ரோ 4, இதான் ரோ 4, இதான் ரோ 4. இப்போ இங்கே 0 எதை மல்டிப்ளை பண்ணால் 0 ரெண்டு பேரும் பண்ணல, நான் 2 பேரும் அப்படி 0 ஸ்ட்ரெயிட்டாக போட்டேன். இப்போ 97 இருக்கா? 97 இன்ட்டு இங்கே ரோ 4 என்ன இருக்குது? 12 இருக்கா? 12 -12 இங்கே 12 இருக்கா? 12. இப்போ ரோ 3 எனக்கு 97 இருக்குமா? ப்ராக்கெட் பண்ணி 97 கொடுக்குறேன். ஆன்சர் 0 வந்துருச்சா? அப்போ 0. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பார்க்க போகிறேன் நான். பார்த்துக்கோங்க, இங்கே 97 இருக்கா? இப்போ டிக் பண்ணிக்கிறேன், டிக் பண்ணிட்டாச்சு, இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ எனக்கு 63 இருக்கா? பார்த்துக்கோங்க, 97 இருக்கா? 97 இன்ட்டு இந்த ரோ 4 எனக்கு 63 இருக்கா? 63 -12 இருக்கா? 12 ப்ராக்கெட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 3 என்ன இருக்குது? 12 இருக்கா? 12. ஆன்சர் 5967 வருது. 5967. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கோங்க, இதுமாதிரி 90. இப்போ இதை டிக் பண்ணிக்கிறேன் நான். இங்கே எனக்கு 97 இருக்கா? 97. இந்த ரோ 4 என்ன இருக்குது? -138 இருக்கா? இப்போ இன்ட்டு -138 மைனஸ் இருக்கா? -12 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரோ 3 என்ன இருக்குது? -121. -121. ஆன்சர் என்ன வருது? -11934 வருது. ஆன்சர் -11934 வருது. ஆன்சர் -11934 வருது. ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 0 வாக்கியாச்சு. இது ஃபுல் டைம் 1 2 3 4 5 6 0 அப்பர் ட்ரைன் பண்ணுறோம் 0 வாக்கியாச்சு. இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. பார்த்துக்கோங்க, எலிமினேஷன் மெத்தடால் இது வந்து ஒரு ஈக்குவேஷனால் கேட்டு நமக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த x4 இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? x1 x2 x3 x4 இது ஃபுல் வேலையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதான் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ பார்த்துக்கோங்க, இங்கே 5967 இருக்கா? 5967 x4 ஈக்குவல் டு -11934. இப்போ x4க்கு மல்டிப்ளை இருக்கிறதுனால இங்கே -11934 டிவைடட் 5967. இப்போ டிவைட் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, -11934 டிவைடட் 5967. ஆன்சர் -2. இப்போ x4ஓட வேல்யூ என்னது? -2. இது x4ஓட வேல்யூ, இது x3ஓட வேல்யூ, இது x2, இது x1. ஓகே, மறந்துடாங்க. இப்போ அடுத்து பார்த்துக்கோங்க, இந்த வேல்யூ பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக எனக்கு 0 0 வந்துடுச்சா? பார்த்துக்கோங்க, 0 + 0 + 97 x3 + 12 x4 = -121. 0 + 0 வரல. அப்போ என்ன? 97 x3 + 12 x4 = -121. x4 தெரியுமில்ல? அப்போ 97 x3 நான் அப்படியே வச்சுக்கிறேன், ப்ளஸ் 12 x4 வேல்யூ -2வா? -2 = -121. இப்போ 97 x3 அப்படியே இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 12 2 are 24 = -121. 97 x3 இப்போ ஈக்குவல் -120 வச்சுருக்கேன். இந்த -124 ஃபுல்லாக என்ன வச்சுன்னா +24. ஓகேங்களா? 97 x3 = பார்த்தோம்னா -121 + 24 சப்ராக்ட் பண்ண ஒரு -97 -97. இப்போ x3 = -97 / 97 அடித்து கொடுத்தா -1 வந்துடும். இப்போ x3 வேல்யூ -1. ஓகேங்களா? x3ஓட வேல்யூ -1, x4ஓட வேல்யூ -2. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துக்கோங்க, அடுத்து x2 வேல்யூ பார்த்துக்கோங்க. 0 இருக்கா?
0 plus 34x2 plus 4x3 plus 4x4 equal to 56. இப்போ 0 விட்டுருவோம். 34x2 x2 3 அப்படியே வச்சுக்கிங்க, 4x3 அப்படியே ஆகிக்கிறேன், 4x4 equal to 56. இப்போ 34x2 3 அப்படியே வச்சுக்கிறேன் நான். 4x3 கண்டுபிடிச்சிருக்கோம். x3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1 கண்டுபிடிச்சிருக்கோமா? -1 + 4 x1 -2 கண்டுபிடிச்சிருக்கோமா? -2 equal to 56. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. 34x2 + × -4 + × -8 equal to 56. 34x2 -4 -12 equal to 56. 34x2 equal to 56 -12 பார்த்தா +12. ஓகேங்களா? இப்போ 56ம் +12 ஆட் பண்ண வந்து வரும் 68 வந்துருமா? 34x2 equal to 68, x2 equal to 68 divide 34, 135 34, 235 என்னது 68. இப்போ x2 வேல்யூ 2. அடுத்து என்ன பண்ணிக்க போகிறோம்? x1 பண்ணிக்க போகிறோம். நம்ம x1 பார்த்துக்கோங்க, கொஸ்டின் பார்த்துக்கோங்க. என்ன இருக்குது? 5 1 1 1 4 இருக்கா? அப்போ என்ன வரும்? 5x1 + 1x2 + 1x3 + 1x4 equal to 4. ஓகேங்களா? இப்போ 5x1 தெரியாது அப்படியே வச்சுக்கிறேன். x2 வேல்யூ என்ன இருக்குது? 1 × 2 + 1. x3 வேல்யூ என்ன இருக்குது நமக்கு? x3 பார்த்துக்கோங்க, -1 இருக்கா? இப்போ என்ன போடுவேன் நான்? -1 + 1 × x4 வேல்யூ என்ன இருக்குது? x4 -2 இருக்கா? இப்போ -2 equal to 4. பார்த்துக்கோங்க, 5x1 + 2 என்ன ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இருக்கா? அப்போ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு -1 × 1 1 -2 equal to 4. 5x1 இப்போ +2 -2 கேன்சல் ஆகிச்சா நம்ம -1 equal to 4. 5x1 equal to 4. இந்த -1 +1 மாறிடும். அப்போ x1 equal to 5/5 மறுபடியும் என்னன்னா 1 வந்துடும். அப்போ x1 equal to 1. ஓகேங்களா? x1 வேல்யூ என்னது? 1. இப்போ நம்ம கண்டுபிடிச்சா எல்லா வேலையும் கண்டுபிடிச்சிட்டோமா நம்ம? ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துக்கோங்க, ஆன்சர் கீ பார்த்துக்குறோம். இப்போ x1 x2 x3 என்ன வருது பாருங்கள். x1 equal to x2 equal to x3 equal to x4 equal to. ஓகேங்களா? x4 என்ன இருக்குது? -2 இருக்கா? -2. x3 -1 இருக்கா? -1. x2 2 இருக்குது, x1 1 இருக்குது. x2 2, x1 1. 4 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? இந்த 4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டான ஆன்சரை செக் பண்ணிடலாமா நம்ம காஸ் எலிமினேஷன் மெத்தடில்? வாங்க கால்குலேட்டரில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, இந்த 4 வேல்யூ நான் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். x1 x2 சாப்பிட்லாம், ஆன்சர் 4 கிடைக்கணும் எனக்கு. ஓகேங்களா? இப்போ 5 இருக்கா? 5 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? x1 வேல்யூ 1 இருக்கா? 1 ப்ளஸ் x2 இருக்கா? x2 என்ன இருக்குது? 2 இருக்கா? 2 ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் x3 இருக்கா? x3 வேல்யூ இருக்குது -1 இருக்கா? ப்ராக்கெட் போட்டு -1 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் x4 -2 இருக்கா? இப்போ ப்ராக்கெட் போட்டு -2 போட்டுக்கிறேன். ஆன்சர் 4. ஆன்சர் 4 வந்துருச்சு, இங்கே 4 வந்து அப்புறம் கரெக்டான ஆன்சர், கரெக்டான ஆன்சர் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ x1 x2 x3 4 என்னது? 1 2 -1 -2ன்னு அர்த்தம். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. கடைசியில் இப்படி ஆன்சர் எடுத்து எழுதிடுங்க. இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் செம்ம டவுன்லோட் பண்ணி செஞ்சு பார்த்தாலும் ஓகே தான், செம்ம நீங்கள் எழுதி வச்சு செஞ்சு பார்த்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? நல்லா செஞ்சோம், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.